ஏடிஎம்கே செட்டான ஒரு 2 தொகுதி நல்ல பேசு பொருளில் ஓரளவுக்கு ஃபீல்டு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று ராயபுரம், எஸ் இன்னொன்று ஹார்பர். ஹார்பர். ஆமாம், இதில் ஹார்பர் என்ன சர்ப்ரைஸ்னா போன வாட்டி வந்து பிஜேபி நின்னாங்க. ஆமாம், பிஜேபி நின்னப்பே ஒரு 3-4 ரவுண்டு வந்து வினோஜ் வந்து முன்னேறினாரு, இது பண்ணாங்க. இந்த வாட்டி மனோ என்ன பண்ணுறாருன்னா பேம்ப்ளெட் போட்டு வச்சுக்கிறாரு. இந்த இடத்துல எல்லாமே விலைவாசி ஜாஸ்தி, வட இந்தியர்கள்லாம் இருக்கிறீங்க, ப்ராப்பர்ட்டி உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு லேண்டு மாஃபியா சுற்றுது, அமைச்சருக்கு அவங்க வேண்டப்பட்டவங்க, சேகர் பாபு அவர்களோட அவர் பேரை சொல்லி சொல்கிறார், சேகர் பாபு தான் இதுக்கெல்லாம் காரணம், இவங்க ஊடெல்லாம் உங்களுக்கே சொந்தம் இருக்காது பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டோட போகிறாரு. அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று ராஜாஜி சாலை அது பக்கத்தில் எங்கேயோ ஒன்று சொல்கிறாங்க, 6 கோடி ரூபா அது மதிப்பு. ஒரிஜினல் ஓனர் வந்து அழுகுறாரு, என்கிட்ட பாருங்கள், அவர் தான் லேண்டு டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கிறாங்க, கோர்ட்டில் வேறு போட போகிறாங்க, கேஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க விஜிலன்ஸில். இந்த மாதிரி ஒரு 7-8 சர்வே நம்பர் சொல்கிறாரு. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அங்கே இருக்கிற அந்த மார்வடிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த பாஷாபாய் படத்தில் வந்து பாஷாபாய் எங்கள் இடத்த நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணுன்றாங்களே, அதாவது ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ அது தெரில. இப்போ என்ன பண்ணுறாங்க, மனோ சார் அவங்க ஆஃபீஸில் வந்துட்டு எல்லாரும் வந்து கையெழுத்து கும்பிட்டுட்டு எதனா பார்த்து பண்ணுங்க எங்களால் முடியல அப்படின்னும் போது இவர் சரி நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய அசோசியேஷனு சவுகார்பேட்டில் இருக்கிற டஃப் ஃபைட்டா, அதாவது துறைமுகம் மனோ வர்சஸ் சேகர் பாபு ஃபைட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக டஃப் ஃபைட்டு தான். ஓ, மனோ வந்து அப்படிலாம் சீக்கிரமாக சுழுவாலாம் வந்து விட்டு போகிற ஆளே கிடையாது. அதாவதுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேற ஒருத்தர் பேர் இருந்தது, அவருக்கு நான் கூட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க இவர் பேர் சொல்கிறாங்களா அப்படின்னா, அவருக்கு கொடுக்குறதுக்கு க்ளவுஸ் தூக்கி அப்படியே கையிலே கொடுத்துட்டு போயிடலாம், சண்டே இருக்காது. அப்புறம் மனோக்கு அவருக்கு போட்டோன்னே ஃபோன் பண்ணி நிர்வாகி கட்சி நிர்வாகி கேட்குறேன், சண்டை செய்யலாம், எங்கால் வந்து பயம் காட்டுவார், எங்கால் சண்டை போடுவார், அப்படிலாம் வந்து அப்புறப்படுத்த முடியாது. அதே மாதிரி அவருக்கும் ஒரு சில வியூகங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து இவங்க 2 பேரோட அந்த பழைய பகை இருக்கு இல்லையா, சேகர் பாபுக்கும் மனோ, இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது.